ஓம் சாந்தி. 5/12/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் அனைவரும் அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வீட்டிற்கு நாம் செல்ல முடியும். பந்தனம் என்ற சேற்றில் நம்முடைய கால்கள் இருந்தால் நாம் பறந்து செல்ல முடியாது. நம்மை கீழே கவர்ந்திழுத்து கொண்டே இருக்கும். நாம் பந்தனத்தில் இருந்து கொண்டு யோக யுக்த் நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பினாலும் நம்முடைய நினைவு சிவபாபாவிடம் வரை சென்றடையாது. மனம் அலைந்து கொண்டே இருக்கும். இதுதான் நமக்கு மிகப்பெரிய இழப்பாகும். நாம் எப்படிப்பட்ட பந்தனங்களில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சோதித்து பார்ப்போம். முதலில் இருப்பது தேகத்தின் பந்தனமாகும். அதை பற்றி நாம் பார்ப்போம். தேகத்தில் வரக்கூடிய வியாதிகள் நம்முடைய மனோநிலையை சீர்குலைத்து விடுகின்றதா அல்லது நம்மை கட்டி போட்டு விடுகின்றதா? தேகத்தின் கர்ம எந்திரியங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கின்றதா? உதாரணமாக, உங்களுக்கு உணவு உண்பதில் மிகுந்த ஆசை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உடனடியாக சேவைக்கு செல்ல வேண்டும். நாம் உணவு உண்ட பிறகே செல்வோம். நல்ல உணவு கிடைக்கின்றது, ஆகவே பிறகு சேவை செய்யலாம் என்று தோன்றும். இப்பொழுது என்னால் வர முடியாது, எனக்கு உணவு அவசியம் என்று கூறுவோம். இதுவும் பந்தனம் அல்லவா? நாம் இருக்கக்கூடிய இடத்தின் பந்தனமும் இருக்கின்றது. நமக்கு நல்ல வீடு கிடைத்திருக்கின்றது, ஏசி இருக்கின்றது வீட்டில் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் உறங்குவதற்கு ஆசைப்படுவோம். வீட்டில் அதிகமான வசதிகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சேவைக்கு செல்லும் இடத்தில் தரையில் உறங்க வேண்டி வரும். ஆனால் நாம் சேவைக்கு செல்ல மாட்டோம் என்று கூறுவோம். ஏனென்றால் அங்கு வசதிகள் இல்லை என்று சொல்வோம். என்னுடைய வீடு எனக்கு சௌகரியமாக இருக்கின்றது, நான் இங்கு இருக்கின்றேன் என்று கூறுவோம். நான் என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு மனசா சேவை செய்கிறேன் என்று கூறுவோம். இதுவும் ஆத்மாவிற்கு பந்தனத்தை ஏற்படுத்துகின்றது அல்லவா? நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பந்தனம் உங்களை வெளியில் செல்வதற்கு அனுமதிப்பதில்லை, உங்களை கவர்ந்தெழுத்து விடுகின்றதல்லவா? உடலில் வியாதி வந்திருக்கலாம். அடிக்கடி அந்த வியாதி நமக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கலாம். தேகத்தின் பக்கமே நினைவுகள் இருக்கும். எதையும் செய்ய முடியாது. சேவையை பிறகு பார்த்து கொள்வோம். நம்மை யோக யுக்தாக இருக்க விடாது. வியாதியின் பக்கம் நம்முடைய புத்தி சென்று கொண்டே இருக்கும். நாம் முகமலர்ச்சியுடன் இருக்க முடியாது. உடலில் வரக்கூடிய வியாதி அநேக விதமான வீணான எண்ணங்களை உருவாக்குவதற்கு நிமித்தமாக ஆகிவிடுகின்றது. அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம், அதை பற்றி விமர்சனம் செய்வோம், மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டே இருப்போம். ஆகவே நம்மை உறுதியாக சக்திசாலியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்யுங்கள். தேகத்திலிருந்து விலகி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சகஜமாக எப்பொழுதும் சேவைக்கு சென்று கொண்டே இருப்பீர்கள். அழைத்ததும் உடனே செல்வீர்கள். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதியும் சரியாகிவிடும். சேவையினுடைய பலம் உங்களுடைய வியாதியை சரி செய்துவிடும். ஏதாவது பந்தனத்தில் சிக்கிக்கொண்டு சேவை செய்யாமல் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால், சேவையில் மட்டும் வஞ்சிக்கப்படவில்லை, ஈஸ்வரிய சக்திகளிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். ஒரு சிலருக்கு தேகத்தின் மீது அதிகமான பந்தனங்கள் இருக்கின்றது. அதிகாலை அவர்கள் எழுந்து யோகம் செய்ய முடிவதில்லை. என் உடல் சரியில்லை, நான் வசிக்கும் இடம் சரியில்லை, இரவு தாமதமாக உறங்கினேன், உடல் எனக்கு சகயோகம் செய்வதில்லை, எனக்கு உடலில் வலி இருக்கின்றது, வியாதி இருக்கின்றது. இவை அனைத்தும் மிகப்பெரிய இழப்பை நமக்கு கொடுக்கின்றது. அனைத்தையும் இழந்து விடுகின்றோம். சிவபாபா நமக்கு கூறியிருக்கின்றார், அதிகாலை எழுந்து பாபாவிடம் நாம் பிளஸ்ஸிங் பெற்றுக்கொண்டோம் என்றால், அவரிடம் உரையாடல் செய்தோம் என்றால், அவருடைய கரங்கள் நம் தலை மீது இருக்கின்றது என்ற அனுபவம் செய்தீர்கள் என்றால், நல்ல முறையில் யோகம் செய்து பரமாத்மாவிடம் அனுபவம் செய்தீர்கள் என்றால், உங்களுடைய வியாதிகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி சென்றுவிடும். நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஏனென்றால் மனம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துவிடும். மனதில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீர்கள். யார் அமிர்த வேளையில் பேரானந்தத்தை அனுபவம் செய்கின்றார்களோ, நல்ல முறையில் யோகம் செய்கின்றார்களோ, மனதில் நாம் செய்திருக்கக்கூடிய சுகத்தினுடைய அனுபவத்தின் மூலமாக, மனதினுடைய மகிழ்ச்சியின் அனுபவத்தின் மூலமாக அநேக விதமான வியாதிகள் இயல்பாக சரியாகி விடுகின்றது. இது சத்தியமான உண்மை. நாம் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும். தேகத்தினுடைய எந்த ஒரு பந்தனமும்
நாம் நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாவது பந்தனம் இருந்தால் அதை அகற்றிவிட வேண்டும். நமக்குள் வில் பவரை அதிகரித்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாபா ஒருவருக்கு கூறினார், அந்த மகா வாக்கியம் எனக்கு நினைவிருக்கின்றது. ஒருவருக்கு வியாதி வந்துவிட்டது. அவர் பாபாவை சந்தித்தார். பாபா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாபாவிடம் கேட்டார். பாபா கூறினார், மனதின் சக்தியின் மூலம் உடலை நீங்கள் இயக்க முடியும் என்று. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களுடைய மனதில் பாசிட்டிவ் சிந்தனைகள் இருந்தால், உங்களுடைய மனம் உறுதியாக இருந்தால், மனதில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்தால், மனதில் எந்த ஒரு பலவீனங்கள் இல்லாமல் இருந்தால், உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய முடியும். அதற்கு ஒருபொழுதும் வியாதி தடையாக இருக்காது. உங்களுடைய புருஷார்த்தத்தில் தடையே வராது. வாருங்கள், இன்று நாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பந்தனங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம். அனைத்திலிருந்தும் விடுபட்டு பாபாவிடம் நம்முடைய புத்தியோகத்தை இணைத்துக் கொள்வோம். ஒரு நொடியில் அசரீரி ஆவோம். ஓம் சாந்தி.